صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله ويعلمكم الله والله بكل شيء عليم صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقهه في الدين أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை நமது இலக்காக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் பாக்கியத்தை வழங்கியருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பெரம்பலூர் நூருல் முஸ்லிமீன் இர்ஷாதுல் உலூம் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியின் 15வது பட்டமளிப்பு விழா அவர்களுக்கான சனதுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டு இப்பொழுது நாம் நிறைவு பகுதி அடைந்திருக்கிறோம். இங்கே தகுதிமிக்க தலைவர் அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்கள், எங்களுடைய யூசுஃபியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் எங்களுடைய ஹஜ்ரத் ஆசிரியர் பெருந்தகை மற்றும் இங்கு இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், பேராசிரியர்கள், உலமாக்கள், ஜமாத்தார்கள், நிர்வாகிகள், சனது பட்டம் பெறக்கூடிய மௌலவிகளுடைய உறவினர்கள், சகோதர சகோதரிகள் என அத்துணை பேருக்குமாக அல்லாஹு தஆலா அவனுடைய மாபெரும் அருளை நிறைவாக வழங்கியருள்வானாக. இந்த பட்டமளிப்பு விழா அவர்களுக்கான சனது வழங்கப்படுகிற இந்த நிகழ்விலே இங்கு வந்திருக்கக்கூடிய நாமும் அதோடு அவர்கள் பட்டத்தை பெறுகிறார்கள் என்று சொன்னால் நாம் மார்க்கத்தினுடைய நல்ல பல கருத்துக்களை, குர்ஆன் சுன்னாவுடைய நல்ல செய்திகளை இவ்வளவு நேரமாக நாம் கேட்டு அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய ஹஜ்ரத் அவர்கள் எதை சொல்ல வேண்டுமோ அதை நிறைவான முறையில் சொல்லிவிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். இல்மு என்பது அது ஒரு திறன், தகுதி. அந்த திறன் தகுதி எப்பொழுது பயனுள்ளதாக அமையும்? அதற்கு கபூலியத் கிடைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கபூலியத் கிடைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்வார்கள்? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பயன் தரக்கூடிய கல்வியை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். அது அல்லாஹ்விடத்திலே பலன் தரக்கூடியது, மனிதர்களுக்கு பலன் தரக்கூடியது, துனியாவுக்கும் பலன் தரக்கூடியது, அதை விடவெல்லாம் மேலாக ஆக்கிரத்துக்கும் பலன் தரக்கூடியது. அப்படிப்பட்ட இல்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அந்த இல்மின் மூலமாகத்தான் கபூலியத்து கிடைக்கும், அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல மக்களிடத்திலே அங்கீகாரம் கிடைக்கும். திறமையை கொண்டல்ல அங்கீகாரம், காபிலியாவை கொண்டல்ல அங்கீகாரம். ஒரு மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய ஆக உயர்ந்த திறன் இருக்கலாம். திறன் யாரிடத்திலே இல்லாமல் இருந்தது? ஃபிரௌனிடத்திலே இல்லையா? நம்ரூதிலே இல்லையா? காரூனிடத்திலே இல்லையா? எத்தனையோ பேர் எவ்வளவு பெரிய திறமைகளை பெற்றிருந்தார்கள். ஏன்? அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யுமாறு உத்தரவிட்டானே, உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று யாருக்கெல்லாம் உத்தரவிட்டான்? மலக்குமார்களுக்கு உத்தரவிட்டான். அந்த மலக்குமார்களோடு சேர்ந்து இருந்தவர் யார்? இப்லீஸ். இப்லீஸுக்கும் அந்த உத்தரவு வந்தது. மலக்குமார்
பேருக்கும் வந்தது. குர்ஆனுடைய உத்தரவு இந்த உம்மத்திலே அத்தனை பேருக்கும் வந்திருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் வந்திருக்கிறது. அதற்குரிய திறன் படைத்தவர்கள். அதே போன்றுதான் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்கிற உத்தரவு கொடுக்கப்படும் அளவுக்கு இப்லீஸ் திறமை பெற்றிருந்தான். ஆனால் அவனுக்கு கபூலியத்து கிடைத்ததா? கபூலியத்து கிடைக்கிறது. மலக்குமார்களோடு இருந்தான். அல்லாஹ்வுடைய உத்தரவை பெருமளவுக்கு திறனை பெற்றிருந்தான். ஆனால் அவன் அந்த உத்தரவை செயல்படுத்தவில்லை. அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை, கபூலியத்து கிடைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. நோன்பு திறக்கும் பொழுது என்ன துஆ செஞ்சாங்க? அல்லாஹும்ம லக்க ஸம்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து, அதோடு ஃபதகப்பல் மின்னி, என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய நோன்பை அங்கீகரித்துக் கொள்வாயாக. நோன்பு வைப்பது என்னுடைய திறன் அல்ல, என்னுடைய தகுதி அல்ல. என்னுடைய தகுதி ஏதோ பலகீனமானதுதான். ஆனால் உன்னுடைய உயர்ந்த திறனை கொண்டு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்பானி கொடுக்கும் போது துஆ செஞ்சார்கள், யா அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வாயாக. அங்கீகாரத்தை கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட காபத்துல்லாவை கட்டி முடித்தார்கள். வைத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாஇத மினல் பைத்தி வ இஸ்மாஈல் ரப்பனா தகப்பல் மின்னா. என்ன துஆ செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடித்த பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக. உலகமெல்லாம் இங்கு திரண்டு வருகிறது. 8 திசையிலிருந்தும் திரண்டு வருகிறார்கள். ஹாஜிகள் வருகிறார்கள், காபத்துல்லாவை நோக்கி வருகிறார்கள். ஒவ்வொரு வருடம் மட்டுமல்ல, ஒவ்வொரு வினாடியும் வருகிறார்கள். அவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை கொண்டு. யா அல்லாஹ் எங்களுக்கு கபூலியத்தை கொடுப்பாயாக, நீ ஏற்றுக்கொள்வாயாக. அந்த கபூலியத்து தான் அல்லாஹ்விடத்திலே வெற்றியை பெற்றுத் தரும். இங்கே ஆலிம்கள் தங்களுடைய திறனின் மூலமாக பரீட்சையில் பாஸ் ஆகி இருக்கிறார்கள். தரஜையை ஊலாவை அடைந்திருக்கலாம், அது அவர்களுடைய திறன். ஆனால் அதன் மூலம் கிடைக்க வேண்டியது கபூலியத். நாம் அல்லாஹ்விடத்திலே அத்தனை பேருமாக எங்களுக்கும் கபூலியத் கிடைக்க வேண்டும், நமக்கும் கபூலியத் கிடைக்க வேண்டும். பட்டம் பெற்றிருக்கக்கூடிய மௌலவிகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே கபூலியத் கிடைக்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்ய வேண்டிய நல்ல தருணம் இது. கண்ணியத்திற்குரியவர்களே, தகுதி ஒரு பெரிய விஷயம் அல்ல, திறமை ஒரு பெரிய விஷயம் அல்ல. திறமை எல்லோருக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் குழந்தை உண்டாகி இருந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் குழந்தை உண்டாகி இருந்தார்கள். வயிற்றிலே குழந்தை இருக்கிறது. இது காலத்தின் இம்ரான் ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. என்ன துஆ செஞ்சாங்க? வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது இம்ரானுடைய மனைவி துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் என்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கிறது, நீ அதை ஏற்றுக்கொள்வாயாக. பைத்துல் முகத்தஸுக்கு நேர்ச்சையாக நான் கொடுக்கிறேன். அந்த குழந்தையை அதனுடைய பணிவிடைக்காக அங்கீகரித்துக் கொள்வாயாக என்று துஆ செய்தார்கள். துஆ அருமையான துஆ. பொதுவாக எல்லாரும் என்னென்ன துஆவை செய்கிறோம்? குழந்தை வேணும்னு துஆ செய்வோம். இன்னைக்கு குழந்தை இல்லாதவர்கள் ஒவ்வொரு நேரத்தில் யார்தான் பிள்ளையை கொடுங்க, பெரிய தேட்டம். கண்டிப்பாக குழந்தை இல்லாமல் இருப்பது என்பது ஒரு பெரிய சோதனை. அல்லாஹ்விடத்திலே பொருத்தத்தை பெறுவதற்கு அது ஒரு காரணம் அல்ல என்பது வேறு விஷயம். பிள்ளைகள் இல்லாதவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கோபத்திற்குள்ளாதவர்கள் அல்ல. ஆனாலும் கூட குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ்வுடைய பெரிய நியாமத். எல்லா நபிமார்களும் துஆ செய்திருக்கிறார்கள். பல நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே துஆவை கேட்டு குழந்தையை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். குழந்தையை கேட்கிறது பெரிய விஷயம் அல்ல. அதான் பிள்ளையை குடும்பம் மட்டும் கேட்கக்கூடாது, அந்த பிள்ளையை சாலிஹான குழந்தையாகும். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான பிள்ளைகளாக கொடு. இன்னைக்கு நிறைய தேவைகள் நமக்கு இருக்குது, தேட்டங்கள் இருக்குது. பிள்ளைக்காக துஆ செய்பவர்கள், ஆம்பளை பிள்ளை இல்லாதவங்க ஆம்பளை பிள்ளை வேணும் துஆ செய்யறாங்க, பொம்பளை பிள்ளை இல்லாதவங்க பொம்பளை பிள்ளை வேணும் துஆ செஞ்சாங்க. ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ஒரு தகுதி, அவ்வளவுதான், ஒரு திறன். ஆனால் கபூலியத் சாலிஹான பிள்ளைகளாக இருக்க, சாலிஹான பிள்ளைகளாக கொடு. நான் அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து சாலிஹான முறையில் வளர்ப்பேன், அவர்களை ஹாஃபிதாக ஆக்குவேன், அவர்களை காரியாக ஆக்குவேன், அவர்களை ஆலிமாக ஆக்குவேன், அவர்களை முஃப்தியாக ஆக்குவேன் என்கிற உன்னதமான உயர்தரமான நியத்து எவ்வளவு உயர்ந்தது. இங்கே இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் வயிற்றிலே குழந்தையை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸுக்காக அவங்களை அர்ப்பணிக்கிறேன், ஃபதகப்பல் மின்னி அப்படின்னு அல்லாஹ்கிட்ட துஆ செஞ்சுட்டு இருக்கிறாங்க.
வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியாது. இன்னைக்கு அதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறது சட்டப்படி குற்றம்னு சொல்கிறோம். அதை தெரிஞ்சு கொள்வதற்காக முயற்சி எல்லாம் செய்கிறோம். இங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாது. ஆனால் பைத்துல் முகத்தஸுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்கணும்? ஆம்பளை பிள்ளையாக இருக்கணும். அது ஒரு தகுதி, கிரேட். அந்த தகுதி இருந்தால்தான் அங்கே பணிவிடைக்கு செல்ல முடியும். அந்த தகுதி இல்லாட்டி போக முடியாது. எப்படி எழுதி வைக்கிறாங்க, ஒரு வேலைக்கு போகிறோம்னா ஒரு தகுதி இருக்கணும், அதற்கெல்லாம் பாஸ் ஆகணும், அப்போதான் அந்த வேலை கிடைக்கும். அதே மாதிரி தான் பைத்துல் முகத்தஸில் பணிவிடை செய்கிறதுக்கு ஒரு தகுதி என்ன? ஆம்பளை பிள்ளைகளாக இருக்கிறோம். பொம்பளை பிள்ளைகளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வேலைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுல பைத்துல் முகத்தஸில் பணிக்கு அமர்த்த மாட்டார்கள். ஆனாலும் நேர்ச்சை செஞ்சாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஃபதகப்பல், ரப்பை ஏற்றுக்கொள்வாயாக என்று. பிறகு கர்ப்பம் மாதம் நிறைந்து குழந்தை பெற்றிருக்கிறார்கள். குழந்தை பெற்ற பிறகுதான் தெரியுது பெற்றது பொம்பளை பிள்ளை. அப்பதான் தெரியும், வேறு வழி இல்லை. பலம்மா வதஅத்தஹா ஆலத் ரப்பி இன்னி வதஅத்துஹா உன்சா. எப்பொழுது குழந்தையை பெற்றெடுத்தார்களோ, ரப்பே நான் பொம்பளை பிள்ளையில பெற்றுட்டேன்னு சொன்னாங்க. இன்னி வதஅத்துஹா உன்சா வல்லாஹு அலம் பிமா வதஅத். அல்லாஹ்வுக்கு தெரியும் அவள் என்ன குழந்தையை பெற்றெடுத்தாள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். என்ன குழந்தையை கருவில் சுமந்திருந்தாள் என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனாலும் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், தகுதி இல்லையே, என் பிள்ளைக்கு தகுதி கிடைக்கலையே. இன்னி வதஅத்துஹா உன்சா வல்லாஹு அலம் பிமா வதஅத். இன்னி சம்மைத்துஹா மரியம் வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். நாம் மரியம் என்கிற பெயரை வைத்து ஷைத்தானை விட்டும் அவளையும் அவருடைய சந்ததிகளையும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செஞ்சுட்டு அமைதியா இருந்துட்டாங்க. ஏனென்றால் இங்க என்ன இல்லை? தகுதி இல்லை, காபிலியத் இல்லை, திறன் இல்லை. பொம்பளை பிள்ளை பெற்றெடுத்துட்டோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான்? ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸன். அல்லாஹ் அதை அங்கீகரித்துக் கொண்டார். தகுதி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, திறன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லை. ஃபதகப்பலஹா ரப்புஹா, அவளுடைய ரப்பு அவளை அங்கீகரித்துக் கொண்டான். பிகபூலின் ஹஸனின், அழகிய விதத்தில். அந்த கபூலியத்து தான் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது. திறன் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திறமை என்பது வேறு. ஆனால் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைத்தது. தகுதியே இல்லாமல் அங்கீகாரத்தை வழங்கினான் என்று சொன்னால் அவர்களுடைய இக்லாஸான நிய்யத், அவர்கள் மனதில் வந்த நிய்யத், என்னுடைய பிள்ளையை நான் அர்ப்பணிப்பேன் என்கிற மனதில் வந்த நிய்யத் இருக்கிறதே, அது அல்லாஹ்விடத்திலே கபூலாகிவிட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட கபூலியத் இந்த மௌலவிகளுக்கும் கிடைக்க வேண்டும், அல்லாஹ் நமக்கும் வழங்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போக முடியாது, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தை எப்படி பெறப் போகிறோம்? சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எப்படி கடக்கப் போகிறோம்? எல்லாவற்றுக்கும் தேவை அல்லாஹ்வுடைய அங்கீகாரம், எல்லாவற்றுக்கும் தேவை. எத்தனையோ இன்னைக்கு முன்னால் உள்ள உலமாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஃபுகஹாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அதே போன்று நம்மிடத்தில் படிக்கக்கூடிய ஹதீஸ் கிதாபுகள் முக்கியமானவை புகாரி ஷரீஃப், முஸ்லிம் ஷரீஃப், திருமிதி ஷரீஃப், நஸாயி போன்ற கிதாபு சித்தா என்று சொல்லப்படக்கூடிய 6 கிதாபுகள் மதரசாவிலே தௌரத்துல் ஹதீஸிலே படித்துக் கொடுக்கிறார்கள். அந்த 6 கிதாபுகள் முக்கியமான ஹதீஸ் கிதாபுகள். அந்த ஹதீஸ் கிதாபை எழுதிய இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அரபு நாட்டில் பிறந்தவர்கள் அல்ல, அரேபியர்களுக்கு என்று ஒரு தகுதி உண்டு. நஹ்னுல் அரப் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஃபضل அரபியின் அலா அஜமியின். அஜமிக்கும் அரபிக்கும் மத்தியில் எந்த வேறுபாடும் கிடையாது. அரபிக்கும் அரபி அல்லாதவர்களுக்கு மத்தியில் மேன்மைப்பட்ட சிறப்புகள் ஒன்றும் கிடையாது. இல்லா பித் தக்வா, தக்வாவை கொண்டுதான், இறையச்சத்தை கொண்டுதான் கிடைக்கும். ஆனாலும் அரபுகளுக்கு இன்னைக்கும் ஒரு பெருமை உண்டு. நாங்கள் அரபு. மற்றவங்களுக்கு என்னங்க பேர் வச்சிருக்கிறாங்க? நீங்கள் அரபி பேசுகிறவங்க, அரபியை தாய்மொழியாக கொண்டவங்களுக்கு அரபு என்று சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு அஜம். அஜம் தான் என்ன? வாய் பேசாதவங்க. பேசாதவர்கள். மற்றவங்க என்னதான் பாஷை பேசினாலும் கூட அது பேச்சாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அந்த அளவுக்கு தங்களுடைய திறனை மேம்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்று விளங்கிக் கொண்டார்கள். நஹ்னுல் அரப்,
அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா இமாம் புகாரியை பிறக்க செய்தது இங்கு அரபு நாட்டில் பிறக்க செய்தான் இல்லையே. அரபுலகத்தில் அவர்கள் பிறக்கவில்லை. அவர்கள் பிறந்தது உஸ்பெகிஸ்தான், சோவியத் யூனியனுடைய ஒரு நாடு உஸ்பெகிஸ்தான் ஏற்கனவே இருந்தது. இப்பொழுது உஸ்பெகிஸ்தான் என்கிற நாடு அது அரபு தேசம் அல்ல. அதே போன்றுதான் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அரபு நாட்டிலே பிறக்கவில்லை. அரபுலகத்தில் பிறந்தவர்கள் தான் மேன்மைக்குரியவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய கபூலியத்து யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களை கொண்டு அல்லாஹ் பணியை வாங்குகிறான். அப்படிப்பட்டவர்களை கொண்டு பணியை சிறக்க செய்கிறான். எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த ஊரை சார்ந்தவர்களாக இருக்கட்டும். இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ முஃபஸ்ஸிரீன்கள், எத்தனையோ முஹத்திஸீன்கள், எத்தனையோ சட்ட வல்லுநர்கள் எல்லாம் அடிமைகளாக இருந்து வந்தவர்கள். இக்ரிமா ரஹிமஹுல்லாவை எடுத்துக்கொள்ளுங்கள், மக்ஹூல் ரஹிமஹுல்லாவை எடுத்துக்கொள்ளுங்கள், தாவூஸ், பெரிய பெரிய முஹத்திஸீன்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் ஏற்கனவே அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்டவர்கள். இக்ரிமா மௌலா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் உரிமை விடப்பட்டவர்கள். அப்படி அடிமையாக இருந்தவர்கள் எல்லாம் உயர்ந்த இடத்திற்கு வந்தார்கள். எதை கொண்டு? இந்த இல்மை கொண்டு, இந்த குர்ஆனை கொண்டு, இந்த சுன்னாவை கொண்டு. இந்த இல்மை எப்பொழுது ஏற்றுக்கொண்டார்களோ, படித்து விட்டார்களோ, அவர்கள் அல்லாஹ்விடத்திலேயும் மக்களிடத்திலும் உயர்ந்தவர்களாக ஆனார்கள். அதிலும் குறிப்பாக இந்தியாவுக்கும் ஒரு பெரிய கபூலியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்தியாவுக்கும் என்னமோ இது அரபு நாட்டில் உள்ளவங்க சியாசித்தாவோட இமாம்கள் பிறந்த நாள் அல்ல, இந்தியா ஏதோ இந்து நாடு மாதிரியும் கற்பனை செய்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்களே. இந்தியாவுக்கும் அல்லாஹ் தஆலா மிகச்சிறந்த கபூலியத்தை வழங்கி இருக்கிறார். உலகம் செய்யாத சேவைகளை அல்லது உலகத்தார்கள் பாராட்டக்கூடிய சேவைகளை இந்த இந்திய உலமாக்கள் செய்திருக்கிறார்கள் இல்லையா? எப்படிப்பட்ட சேவைகளை இந்திய உலமாக்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கபூலியத்தை வழங்கி இருக்கிறான் மக்களுக்கு. இங்குள்ள உலமாக்களுக்கும் இந்திய உலமாக்களுக்கும் இந்திய உலமாக்களின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா சேவைகளை கொடுத்திருக்கிறார். அக்பருடைய ஆட்சி காலம் ஏறத்தாழ ஹிஜ்ரி 1000ஆம் ஆண்டு. அந்த காலத்திற்கு பிறகு ஹிஜ்ரி 1000 ஹதீஸுக்கு பணிவிடை செய்தவர்கள் யார்? அக்பர் ஒரு புதுசா ஒரு தீனையே கொண்டு வந்தார். தீனை இலாஹின்னு ஒரு தீனை கொண்டு வந்தார். தீனை இலாஹி அப்படின்னு புதுசா ஒரு தீனை கொண்டு வந்து இஸ்லாத்தையும் இந்து மதத்தையும் இணைத்து ஒரு கொள்கையை செஞ்சார். சூரிய நமஸ்காரம் செய்யணும், இது மாதிரியான சில கொள்கைகளை திணித்து ஒரு புதிய மதத்தை கொண்டு வந்தார். அவர் சொல்லும் போது என்ன சொன்னார் தெரியுமா? இஸ்லாம் 1000 வருஷம் ஆயிடுச்சு. இஸ்லாம் 1000 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு அது தேவையில்லை, அதனால் நான் கொண்டு வந்த புது மதத்தை எடுத்துக்கங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த சமயத்தில் இந்தியாவில் இருந்த உலமாக்கள் அந்த கொள்கையை எதிர்த்து போராட மட்டுமல்ல, அந்த கொள்கை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கினார்கள். முஜத்தித் அல்பசானி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள், முஜத்தித் அல்பசானி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் அந்த கொள்கைக்கு எதிராக நின்றார்கள். அந்த கொள்கைக்கு எதிராக இருந்து அதற்காக அவர்கள் ஜெயிலுக்கு சென்றார்கள். முஜத்தித் அல்பசானியுடைய கால்களில் விலங்கு மாட்டப்பட்டுச்சு, ஜெயிலுக்கு சென்றார்கள். அதற்கு பிறகு எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் உருவானார்கள் தெரியுமா? அவுரங்கசீப் போன்ற அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட நல்லடியார்களை போன்ற நல்ல நல்ல ஆட்சியாளர்களை எல்லாம் கொண்டு வந்தார். அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியானவர்கள். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை எல்லாம் கொண்டு வந்தான் என்று சொன்னால் யாருடைய திறமையை கொண்டு? முஜத்தித் அல்பசானி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்களுடைய திறனை கொண்டு. உலமாக்களுடைய சேவை சாதாரணமானதல்ல. தங்களை சாதாரணமாக எடை போட்டுக் கொள்ளக்கூடாது. ஒரு பெரிய மாற்றத்தை, சமூகத்திலே புரட்சியை ஏற்படுத்த வந்தவர்கள். அதே போன்றுதான் அந்த காலத்திலே இஸ்லாமிய உலகம் பலகீனப்பட்டு போச்சு. கிலாஃபத்தை பனு உமையா இருந்துச்சு. அதுக்கு பிறகு பனு அப்பாசியா ஏறத்தாழ ஹிஜ்ரி 700 வரையிலும் பலமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு கிலாஃபத்தி அப்பாசியா பலகீனமாயிருச்சு. அந்த சமயத்திலே ஹதீஸுக்கான பணிவிடை செய்வதற்கு, ஹதீஸினுடைய பணியை செய்வதற்கு அரபுலகம் கொஞ்சம் பின்வாங்கியது. ஹிஜாஸ் மக்கள் கொஞ்சம் பின்வாங்கினார்கள். அந்த சமயத்திலே, அதாவது ஹிஜாஸ் என்று சொன்னால் இப்பொழுது மக்கா மதீனா இருக்கக்கூடிய சவுதியுடைய உலமாக்கள் பின்வாங்கினார்கள். அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள் யார்? எகிப்தினுடைய உலமாக்கள். எதுவரையிலும் அவர்கள் ஹதீஸுடைய பணியை செய்தார்கள். ஏறத்தாழ ஹிஜ்ரி 10ஆம் நூற்றாண்டு வரை அவர்கள் செய்தார்கள். 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு என்னாச்சு?
அந்த ஹதீஸினுடைய பணி எங்க வந்து சேர்ந்துச்சு? நம்முடைய பாரதம், நமது தாய் திருநாடு இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தது. தேவபந்து உலமாக்களின் மூலமாக இந்த ஹதீஸுக்கு நிறைய சேவைகள் செய்யப்பட்டது ஹிஜ்ரி 1000 ஆண்டுக்கு பிறகு. இதை இந்தியாவில் இருந்து கொண்டு நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளவில்லை, பல அரபு உலமாக்களும் அதை எடுத்துச் சொல்கிறார்கள். அல் ஹதீஸ் வல் முஹத்திஸூன் என்கிற ஒரு நூல், ஹதீஸை பற்றி ஆய்வு செய்த ஒரு நூல். அவங்க சொல்லுவாங்க, இந்த ஹதீஸுக்கான பணிவிடை ஹிஜ்ரி 1000 எகிப்தில் பலகீனம் அடைந்து போனது. அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டவர்கள் இந்திய உலமாக்கள் என்று சொல்வார்கள். இந்திய உலமாக்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்றார்கள் மட்டும் சொல்லவில்லை. அந்த சமயத்திலே இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்துச்சு, ஆங்கிலேயர்களுடைய ஏகாதிபத்திய ஆட்சி இருந்துச்சு. அந்த ஏகாதிபத்திய ஆட்சி காலத்திலும் கூட என்ன செஞ்சாங்க? பணி செய்தார்கள். அதை எதிர்த்தும் போராடினார்கள். மட்டுமல்ல, ஹதீஸுக்கான நிறைவான பணியை செய்தார்கள். அவர்கள் மட்டும் ஹதீஸுக்கான பணியை விட்டிருந்தால் உலகத்திற்கு ஹதீஸுக்கான பணி கிடைத்திருக்காது என்று சொல்வார்கள் அந்த கிதாபினுடைய நூலாசிரியர். அவ்வளவு பெரிய கபூலியத்தை பெற்றுக்கொண்ட உலமாக்களை பெற்ற நாடு. அல்லாமா அலிமியான் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர்கள் எழுதிய நூலை அரபுலகமே தன்னுடைய காலேஜிலே கொண்டு வந்து பாடத்தில் வைத்து படித்துக் கொடுத்தார்கள். அவர்கள் எழுதிய நூல் மாதா கசிரல் ஆலம் பின் ஹிதாத்தில் முஸ்லிமீன் என்கிற நூலை அரசாங்கம் அரபு உலகம் ஏற்றுக்கொண்டது. அவர்களுடைய காலேஜுகளிலே பாடத்தில் வைத்து சிலபஸிலே சேர்த்துக் கொண்டார்கள். அதே போன்று ரஹ்மத்துல்லா கீரானவி ரஹிமஹுல்லாஹ் இந்தியாவிலே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே அவர்கள் கிறிஸ்துவ மதத்தை ஆயுதத்தை கொண்டு பரப்பிக் கொண்டிருந்த காலத்திலே எதிர்த்து வாதாடினார்கள். முனாதரா நடந்தது, விவாதம் நடந்தது, அதிலே பல கேள்விகளை வைத்தார்கள். ரஹ்மத்துல்லா கீரானவி ஜெயித்தாங்க. அவங்களுடைய கேள்விக்கு அவர்களுடைய பெரும் பாதிரிகளுக்கு கூட பதில் சொல்ல முடியவில்லை, ஜெயித்து விட்டார்கள். அந்த விவாதத்திலே ஆங்கிலேயன் சும்மா இருப்பானா? பிடிவாரண்டு போட்டான். ரஹ்மத்துல்லா கீரானவியை பிடிக்கிறதுக்காக பிடிவாரண்டு போட்டாங்க. ஆனால் தப்பிச்சு போயிட்டாங்க. குஜராத் வரைக்கும் நடந்தே போனாங்க. குஜராத்தில் போய் கப்பலில் ஏறி நேராக மக்காவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க, ஹரமுக்கு போயிட்டாங்க. ரஹ்மத்துல்லா கீரானவி போய் சேர்ந்தது ஹரமுக்கு போனாங்க. அங்கே போன பிறகு அங்கிருந்து கலீஃபாக்கள், இஸ்லாமிய கலீஃபா சொன்னாங்க, நீங்கள் துருக்கிக்கு வந்துருங்க. துருக்கிக்கு போனாங்க. நீங்க விவாத மேடைகளில் என்னென்ன பேசுனீங்களோ அந்த ஆதாரத்தை எல்லாம் தொகுப்பாக எழுதி ஒரு கிதாபாக கொடுங்கன்னாங்க. எழுதி கொடுத்தார்கள். இல்ஹாருல் ஹக் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினார்கள். இல்ஹாருல் ஹக் அப்படிங்கிற நூல் அரபியில் எழுதினாங்க. ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டது, துருக்கியிலே மொழிபெயர்க்கப்பட்டது, உலகத்தினுடைய பல பாஷைகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. பாதிரிமார்கள், கிறிஸ்துவர்கள் அந்த நூலை வாங்கி வாங்கி நெருப்பில் போட்டு எரித்தார்கள். ஏனென்றால் சொன்னார்கள், இந்த நூல் உலகத்தில் இருந்தால் நம்முடைய மதம் வளராது என்று. அவ்வளவு பெரிய திறனையும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொண்ட பெரும் தியாகிகளையும் உலமாக்களையும் கொண்ட நாடு நம்முடைய நாடு. எனவே நம்முடைய நாட்டிற்கும் அல்லாஹ்வுடைய கபூலியத் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த உலமாக்கள், பட்டம் பெற்ற உலமாக்கள் சமுதாயத்தை நோக்கி செல்கிறார்கள். சமுதாயத்திலே பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல சமயங்களில் சில தொல்லைகள் இருக்கலாம், ஏராளமான பிரச்சனைகள், எல்லாவற்றையும் நம்மிடத்திலே கொண்டு வருவார்கள். ராத்திரி 2 மணிக்கு குழந்தை பிறந்தாலும் நீங்க வந்து பாங்கு சொல்லணும்பாங்க. பெங்களூர் கர்நாடகாவுடைய முசம்மில் சாப் பெரிய முகர்ரி அவங்க தங்களுடைய பயான்ல ஒரு செய்தியை சொன்னாங்க. நைட்டு 2 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எனக்கு நைட்டு 2 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வரும். ஃபோன் என்ன செய்யறது? ஃபோனை ஆஃப் பண்ணவும் முடியலை, நைட் நேரத்துலையும் ஆஃப் பண்ணுறதில்லை. ஏன்டா நாங்கள் மக்களுடைய பொறுப்பாளர்கள். அவங்க சொல்கிறாங்க, முசம்மில் சாப் தாமத் பரக்காத்துக்கும், நாங்கள் மக்களுடைய பொறுப்பாளர்கள், அதனால் ஃபோனை ஆஃப் செய்ய முடியாது. ஃபோனை ஆஃப் பண்ணலை. 2 மணிக்கு ஃபோன் வருது. ஃபோனில் யார் பேசுகிறாங்கன்னு பார்த்தா, ஹஸரத் மை துமாரா ஆஷிக் பாத் கர்தான். ஆஷிக்னா உங்களுடைய பிரியமானவர், உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஆளு. நான் யாருன்னு கூட தெரியாமல் இருக்கலாம், நமக்கு நம்ம மேலே பிரியம் வைக்கிறவங்க நமக்கே தெரியாமல் இருக்கலாம். ஆஷிக்கனுடைய போன் வருது, மஹபூபனுடைய போன் வருது. என்னப்பா விஷயம்னு கேட்டாங்க. பொம்பளை எல்லாம் ஆம்பளை தான் பேசினாங்க. ஆஷிக்கு உங்களுக்கு பிரியமானவர் பேசுறது ஆம்பளை தான். அவர் சொன்னார்,
அதில் எனக்கு குழந்தை பிறந்திருக்குது, குழந்தை உண்டாகி இருக்கும் பொழுதே நான் நியத்து வச்சுட்டேன், நீங்கள் தான் வந்து அதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தான் குழந்தையினுடைய காதில் அதான் இஸ்லாமத்தும் சொல்லணும்னு குழந்தை உண்டாகி இருக்கும் பொழுதே உங்களை தவிர நான் யாரையும் கூப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் முடிவு பண்ணுறது ரொம்ப நல்ல காரியம்தான். நான் வர முடியல 2 மணிக்கு, நைட் 2 மணிக்கு உடனே வான் கூப்பிட்டா என்ன செய்யறது சொன்னாங்க. இந்த ரூமை விட்டு நான் வெளியே போகிறது இருக்குது, ஸ்டேட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி. அதான் ரூமில் என்னுடைய மனைவி இருக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரத்தில் அனுமதி கிடைக்காது. அவ்வளோ சீக்கிரம் 2 மணிக்கு யார் அனுமதி கொடுப்பாங்க? அவ்வளோ சீக்கிரத்தில் அனுமதி கொடுக்காது. நான் ரூமை விட்டு வெளியே போயிட்டேன்னு வைங்க, வீட்டை விட்டு வெளியே போகிறது நாட்டை விட்டே வெளியே போகிற மாதிரி. எங்கள் அத்தா இருக்கிறாங்க, ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லியா, அத்தாவுடைய உத்தரவுக்கு மாற்றமாக செயல்பட முடியாது. நான் இப்போ ரூமை விட்டு வெளியே வர முடியாது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் காலையில் சுபுத்துக்காக வர்றேன், அந்த சமயத்தில் வர்றேன், அந்த சமயத்தில் நான் வந்து உங்களுடைய குழந்தையை பார்க்குறேன் சரின்ட்டாங்க. இப்படித்தான் இரவு நேரத்திலையும் கூட நீங்கள் தான் வரணும்னு நிற்பாங்க. சொல்கிறாங்க நாங்கள் பொறுப்பாளர்கள். போனாங்க, அவங்க அடுத்த நிகழ்ச்சியும் சொன்னாங்க, செய்தியும் சொன்னாங்க. நான் காலையில் போனேன், பஜ்ர் தொழுத பிறகு போகும் பொழுது குழந்தையை காட்டினார்கள். குழந்தைக்கு நான் அதான் சொன்னேன், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அவங்களுடைய அழகான தொழில அந்த அதானுடைய சத்தத்தை கேட்டுட்டு பக்கத்தில் நான் முஸ்லீம் இருந்தாங்க, முஸ்லீம் அல்லாதவங்க இருந்தாங்க. அவங்க சொன்னாங்களா, அதற்கு வாங்க எங்கள் பிள்ளைக்கு அதான் சொல்லிட்டு போங்க, எங்கள் பிள்ளைக்கு அதான் சொல்லிட்டு போங்க. முஸ்லீம் இல்லை, ஆனால் அதானுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவர்களுடைய மனதில் ஏற்பட்ட தாக்கம் மகத்தான ஒரு தாக்கம். அந்த தாக்கம் அவர்களை விடவில்லை, பிடித்து கொண்டது. அதற்கு வாங்க எங்கள் பிள்ளைக்கும் அதான் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைக்கு அதான் சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு ஹிதாயத்து கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணி உலமாக்களுடைய கையில் இருக்கிறது. மக்கள் நம்மை நம்பி இருப்பார்கள், எந்த நேரத்தில் எதையும் சொல்லலாம். எல்லா பிரச்சனைகளும் நம்மிடத்திலே வரும், எல்லா கேள்விகளும் நம்மிடத்திலே வரும். பிறந்தாலும் நம்மிடத்தில் வருவார்கள், இறந்தாலும் நம்மிடத்தில் வருவார்கள். கல்யாண சமயத்திலும் நாம் தான் செல்ல வேண்டும். அந்த கல்யாணத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலும், குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலும் நம்மகிட்ட தான் வருவாங்க. இப்படி எல்லா சமயங்களிலும் ஒரு பெரிய பொறுப்பை அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை பெறும் பொழுது அல்லாஹ் அந்த உயர்ந்த சிந்தனையை, உயர்ந்த தன்மையை மக்களிடத்திலே கிடைக்கக்கூடிய அங்கீகாரமாகவும் அதை ஆக்குவான். முதலாவது கிடைக்க வேண்டியது அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம். வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான், அவன் புறத்திலிருந்து கற்றுக் கொடுப்பான். தக்வாவின் மூலமாக இல்மு கிடைக்கும். சாதாரணமாக ஒரு பெரிய திறனின் மூலமாக கிடைப்பது